கேடயமாக இருக்கும். ஒருவர் அப்படி காப்பாற்றப்படலைன்னு வைங்க, மானக்கடான காரியத்தில் இழிவான காரியங்களிலேயே தொடர்ந்து ஒருவர் ஈடுபடுறாருன்னா தொழுகை சரியில்லைன்னு அர்த்தம். வணக்க வழிபாடுகள் எந்த அடியானுக்கு சரியில்லை, இந்த மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால், இந்த தாக்கத்தை அது உண்டாக்கவில்லை என்றால், இறைவன் எவ்வாறு விரும்புகிறானோ அதற்கேற்ற முறையில் நம்முடைய வணக்க வழிபாடு இல்லைன்னு அர்த்தம். இது யாராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல். நோன்புக்கு அதே மாதிரி சொல்கிறான்ல, நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் பசிச்சிருக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்ம நோன்பாளின்னு ஆயிருமா? நோன்புனா அது மாற்றம் கிடையாது. இப்போ நான் பசியை உணர்கிறேனே அது மட்டும் மாற்றம் கிடையாது. தாகத்தை நான் உணர்கிறேன் அது மாத்திரம் மாற்றம் கிடையாது. நோன்புனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்தும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரில் 1903வது இலக்கத்தில் பதிவான செய்தி, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹு, அவர் தன்னுடைய உணவை விடுவதிலேயோ குடிபானத்தை விடுவதிலேயோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நீ நோன்பு வைக்கிறன்னா அந்த நோன்பு வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கணும். என்ன மாற்றம்? பொய்யான பேச்சை விடணும், தீய நடவடிக்கைகளை விடணும், இழி செயல்களை விடணும். இல்லை நான் நோன்பு வைத்து கொண்டும் அந்த காரியங்களில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ பசியாக இருக்கிற தாகமாக இருக்கிற, அவ்வளோதான். அது நோன்புன்னு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள்.